வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டில் கோதுமை மாவு இருந்துச்சு. கோதுமை மாவில் தான் வித்தியாசமாக இன்றைக்கி உருளைக்கிழங்க வச்சு ஒரு ரொட்டி சுட்டு சாப்பிட போகிறோம். இப்போ மாவை நம்ம பிணைஞ்சு வச்சுக்கிருவோங்க. மாவை எடுத்துக்கிட்டோம். மாவில் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிருவோம். நெய், நீங்கள் நெய் இருந்துச்சுன்னா நெய்யை கூட விட்டு பிணைஞ்சு எடுத்துக்கிறலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகத்தை நல்ல சீரகம் மாவில் சேர்த்துக்கிருவோம். இப்போ எல்லாத்தையும் அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிருவோம். இப்போ நல்லா மாவையெல்லாம் எண்ணெயே எல்லாத்துலேயும் நல்லா விரவி விட்டுக்கிருவோம். விரவி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி அளவுக்கு பிணைஞ்சி எடுத்துக்கிருவோம். இப்போ தண்ணியை தொளித்து அப்படியே பிணைஞ்சி எடுப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக. மாவை இப்போ பிணைஞ்சாச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் தூக்கி அப்படியே ஊற வச்சு மூடி வச்சுருவோம். உருளைக்கிழங்க நம்ம நல்லா அலசி எடுத்து வெந்நீரில் கொண்டு போய் அவிய போட்டுருவோங்க. ஏற்கனவே அடுப்பில் வெந்நீர் போட்டிருக்கேன். அந்த வெந்நீரில் கொண்டு போய் நம்ம உருளைக்கிழங்க நல்லா கழுவிட்டு சேர்த்துருவோம். உருளைக்கிழங்கு நல்லா அவியட்டும். மல்லித்தலை, மிளகாய், வெங்காயம், இஞ்சி பூண்டு இப்போ பொடிசாக நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ வெங்காயத்தையும் நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கிடுவோம். ஊஞ்சிட்டு நம்ம தோலப்பெல்லாம் உரித்து எடுத்துக்கிடுவோங்க. ஒரு பருப்பு கடையிறதையே வச்சு இப்படி இந்த உருளைக்கிழங்க பசப்பி விட்டுக்கிடுவோம். வத்தப்பொடி, மஞ்சப்பொடி சேர்த்துக்கிடுவோம். மல்லித்தலை சேர்த்துக்கிடுவோம். மிளகாய் சேர்த்துக்கிடுவோம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிடுவோம். நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம்.
இப்போ நம்ம உருளைக்கிழங்கு, வெங்காயம், உப்பு, மல்லித்தழை, இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு உருளைக்கிழங்குல இப்படி கொஞ்சமாக எடுத்து இப்படி வச்சுக்கிறனுங்க. இந்த மாவுக்குள்ளே வச்சுட்டு இந்த மாவை இப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூடி விடணும். மூடி விட்டு இந்த மாவை மடக்கி விட்டுட்டு பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நம்ம உருட்டுக்கட்டையில் வச்சு உருட்டிக்கிற வேண்டியது. இப்படி ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி மாவில் முக்கிங்க நம்ம நல்லா அமுக்கி விட்டு, குழி பணியார மாதிரி நல்லா அமுக்கி விட்டு, அதில் நம்ம விரவி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டை போட்டு பிணைஞ்சி வச்சுருக்கோம். அந்த உருளைக்கிழங்கு அள்ளி வச்சு நம்ம மெதுவாக அதை கொண்டு வந்து அப்படியே நல்லா மூடிட்டு நம்ம அப்படியே உருட்டி இப்படி தோசை மாதிரி ஒன்று ஒன்றா தட்டி வச்சுக்கிறோங்க, ரொட்டி மாதிரி. இந்த மாதிரி நம்ம தோசைக்கல்லை வச்சு அதில் போட்டு ஒன்று ஒன்றா எண்ணெயை ஊற்றி அங்கிட்டும் இங்கிட்டும் பெரட்டி எடுப்போங்க. எடுத்துட்டு கார சட்னியை வச்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி உருட்டிக்கிட்டு இப்படி மாவில் எடுத்துக்கிறனுங்க, லைட்டாக முக்கிக்கிட்டு. இப்போ அப்படியே நம்ம உருட்டுக்கட்டையை வச்சு லைட்டாக அப்படியே உருட்டி ரொட்டி மாதிரி எடுத்துருவோங்க. ஒவ்வொரு ரொட்டியவும் தோசைக்கல்லில் போட்டு எடுத்துருவோம். இப்படி தாங்க நம்ம பெரட்டி ரொட்டியை வெந்ததுக்கப்புறம் அப்படி மாற்றி பெரட்டி வேக விடணும். வெந்ததுக்கப்புறம் அப்படியே தூக்கி ஒரு தட்டில் வச்சிடணும். இப்போ நம்ம அடுத்த ரொட்டியை போட்டுருவோம், நல்லா வேகட்டும்.
இப்படி நம்ம ஒவ்வொரு மாவையும் நம்ம உருட்டி உருட்டி வச்சுருக்கிற மாவை ரொட்டியை நம்ம எடுத்து ஒவ்வொரு இப்போ நம்ம எல்லா ரொட்டியும் சுட்டு எடுத்துக்கிட்டோம். இதான் லாஸ்ட்டு ரொட்டி. இதையும் இப்போ சுட்டு எடுத்துகிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ பாருங்கள், முன்னையும் பின்னாடியும் நல்லா பெரட்டி விட்டு நல்லா வெந்திருக்கணும் மாவும் ரொட்டி. அவ்வளோதாங்க. இப்போ எடுக்க போகிறோம். எல்லா ரொட்டியும் சுட்டு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படின்னு சொல்லிடுறோம். நாங்கள் இப்போ காரா சட்னி வச்சுருக்கிறேன். இப்போ அதில் தொட்டு சாப்பிடுவாங்க என் மாப்பிள்ளை. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்தாங்கத்த நம்ம எண்ணெயில் ரொட்டியை தோசைக்கல்லில் போட்டு முன்னையும் பின்னையும் பெரட்டி பெரட்டி சுட்டது வாசத்தை பாருங்கள். நெய் விட்டு சுட்டிருந்தா இதோட நல்லா வாசம் கம்மன்னு இருக்கும். இப்போ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த கார சட்னிக்கும் இந்த கோதம்பு ரொட்டிக்கும் சூப்பராக இருக்குதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. வேறு லெவல்னு தான் சொல்லலாம். சூப்பராக இருக்குங்க. கார சட்னிக்கும் இந்த சப்பாத்தி மாதிரி தான் இருக்குது. கோதம்பு ரொட்டி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல ஒரு மணமாக இருக்குது. இதேமாரி உங்கள் குடும்பத்துலேயும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், நல்லா வெந்துட்டு எல்லாமே. நம்ம கார சட்னிக்கு வந்து 3 தக்காளி, 2 பூண்டு, 3 வத்தல், சின்ன வெங்காயம் இது தாங்க நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டு அம்மிலேயே அரைச்சி எடுத்துட்டு நம்ம கடுகு கருவேப்பிலை தாளித்து அப்படியே இறக்கிற வேண்டியதாங்க. சட்னி ரெடியாகிடும். கார சட்னி நல்லா ஒரு டிஃப்ரெண்டான சாப்பாடுங்க. நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். என் மருமகள் ரொட்டி சுட்டு தந்துருக்கு இன்னைக்கு. நல்லா சாப்பிடுறோம் பாருங்கள். நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா ஒரு நிறமும் பாருங்கள், நல்லா இருக்குது.